guys, welcome and back to our channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஐ திங்க் இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோவா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு புது கண்டென்ட்டா இருக்க போகுது. கரெக்ட்டா? ஸோ வீடியோக்குள்ள போய் பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். இது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். குக்கிங் வீடியோஸ், ஸ்டிச்சிங் வீடியோஸ், ஸ்கூல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ஆஃபீஸ், நம்ம நிறைய போட்டிருக்கோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நிறைய போட்டிருக்கோம். ஸோ இதில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 lakh ஃபேமிலி. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுவும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 4 lakh ஃபேமிலி. சீரியஸ்லி இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். ஷார்ட் பீரியடில் ஒரு 7 மந்த்தில் இவ்வளோ ஃபேமிலிஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அது ரொம்ப 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 பெரிய விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு டிப்ரெஷனில் யார் இருக்கா நமக்கு அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இது சொல்ல போகணுன்னா. ஆனால் இப்போ இவ்வளோ ஃபேமிலிஸ், இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. எங்கே போனாலும் எங்கள் கிட்ட வந்து பேசுகிறீங்க பாருங்கள், அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் பேசுறதுக்கு யோசிப்பாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் யோசிப்பாங்க இவங்க பேசுவாங்களா இல்லையா அப்படின்னா நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க கூட சொல்லலாம். ஆமாம், பட் நிறைய பேர் யோசிச்சு பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் யோசிக்கவே மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேசிடுறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ஸ்பெஷல் மூமெண்ட், ஸ்பெஷல் டேன்னு சொன்னேன், ஸ்பெஷல் கண்டென்ட் கூட சொல்லியாங்க. இது ஒன்று. ஸோ டிஃப்ரெண்ட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ், நிறைய பேர் நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லேருந்து மெசேஜ் நிறைய. பட் நாங்கள் சில மெசேஜ் மட்டும் எனக்கு நான் அதெல்லாம் வந்து நான் அதை சேவ் பண்ண நான் மறந்துட்டேன். பட் ஸ்டில் இப்போ ஒரு 2 நாளாக தான் வந்து சில மெசேஜ் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி மெசேஜஸ்லாம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நம்ம நிறைய ரிவீல் பண்ணலாம். பட் ஸ்டில் இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் ஒரு 6-7 மட்டும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நிறைய அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், நிறைய பேத்துக்கு வந்துட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். பட் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நெகட்டிவ் வரும், ஆல்மோஸ்ட் எங்களுக்குமே நெகட்டிவ்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு 100ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் வரும். ஒரு 100ல ஒரு 2 பேர் பண்ணுவாங்க. வேலை வெட்டி இல்லாதவங்க பண்ணுவாங்க. பட் அந்த வேலை வெட்டி பட் அவங்க பண்றவங்களையும் நீங்க வந்துட்டு லைக் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசவே விட மாட்டேன். பேசவே இல்லை, வீடியோ ஆரம்பிச்சது அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வரும். அந்த நெகட்டிவை தாண்டி ஒரு 100 கமெண்ட்ஸ் வருதுனால ஒரு 2 கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவ்க்கும் எங்களுக்கு நிறைய பேர் எங்களுக்கு அதுக்கு பேக் சப்போர்ட் பண்ணுறீங்க பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஆக்சுவலி நானும் அப்படிதான். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடியோ தப்பாக நெகட்டிவாக கமெண்ட் வருது அப்படின்னா அவங்களுக்கு கீழே நான் ஒரு கமெண்ட் போடுவேன், ஏன் அப்படி பேசுறீங்க, அப்படி பேசுறீங்க. ஸோ நான் ஒரு கமெண்ட் போடுவேன். ஏன்னா அதே மாதிரி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா, இப்போ அதுவும் என்னோட சேனலுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வர்றதில்லை. என் வீடியோவை வேறு யாராவது எடுத்து போட்டாங்கன்னா அங்கே வரும். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து தப்பாக பேசுகிறதுக்கு துப்பு இல்லாதவங்க நமக்கு பின்னால் பேசுவாங்க. அது ஆக்சுவல் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த மாதிரி பேச துப்பு இல்லாதவங்கெல்லாம் பின்னால் பேசும்போது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறீங்க. 2வது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம், இதில் வந்து நம்மளுக்கு முறை வச்சு கூப்பிடுறது. என் தங்கச்சி, என் அக்கா பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்பெஷல் எங்களுக்கு. லைக் எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்துட்டு வாய் விட்டு சொல்றது ஒரு பெரிய விஷயம். இவங்க தான் அப்படின்ட்டு நம்ம டிசிஷன் எடுத்து நம்ம மனசார கூப்பிடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப கஷ்டம். ஆமாம். ஸோ அதில் இவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ பெரிய ஒரு சொந்தங்கள் கிடச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்து விட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் எங்களுக்கு பெருசாலாம் எங்களுக்கு பேச தெரியாது. ஏதோ நாங்கள் சும்மா ஒரு ஃப்ளோவில் எங்களோட ஹார்ட்டை டச் பண்ண மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் எங்களுக்கு அவங்க ஊருக்கு கூப்பிடுவாங்க. ஸோ எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வாங்கக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் அது சொல்கிறதுக்கு வார்த்தையில் ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இனிமேல் நான் ஏதாவது ஊருக்கு போகணுன்னா நான் வந்து ஸ்டோரி போடுறேன். அதை பார்த்துட்டு எந்த ஊரில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வரும்போது உங்களை மீட் பண்ணுறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இவங்க பேர் பார்த்தீங்கன்னா தியா ஜெயா. ரைமிங்காக இருக்குது, நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் இந்த கமெண்ட்ல நான் எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு இந்த சைடில் ரிவீல் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் நினச்சிப்பாங்க சும்மா இவங்களா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ நாங்கள் அங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஆமாம், நாங்கள் பக்கத்தில் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் அவங்க ஐடியா. ஹாய் சிஸ்டர், யூடியூப் ஷார்ட்டில் உங்கள் வீடியோ பார்த்து தான் உங்கள் சேனலை பார்க்கணுன்னே தோணுச்சு. ஒரு சின்ன சஜஷன் வேணும் சிஸ்டர் உங்கள்கிட்ட.
உங்ககிட்ட இருந்து நான் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ண ஃபேமிலியில இல்லை ஃபேமிலியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. எனக்கு 7th படிக்கிற பொண்ணு இருக்கா. நான் 12th படிச்சிருக்கேன். எனக்கு எப்படி 12th தான் படிச்சிருக்கேன். எனக்கு எப்படி போய் வெளியே வாழணும்னு தெரியலை. பட் நான் இங்கே இருந்தால் செத்துருவேன். பட் எனக்கு பொண்ணுக்காக வாழணும், என் பொண்ணுக்காக வாழணும். ஸோ அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எங்ககிட்ட ஒரு அவங்க மனசில் இருக்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்கல்ல, ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எங்களையும் மதிச்சு எங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டால் அதுக்கு சஜஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ். தென் நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு தோணுறதுக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நாங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். பட் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் லைஃப்பில். எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் அப்படின்னு நினச்சா யாராலையுமே முடியாது. ஒரு சில விஷயம் தான் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியாத லைஃப் அப்படின்னா அதை விட்டு வெளியே வந்து நம்ம கொஞ்ச நாள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா மேபி இவங்க கொஞ்சம் தனியாக வந்ததுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கூட இருக்கும்போது அவங்களோட அருமை பெருமை தெரியாது, கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட அருமை தெரியும். ஸோ அதனால தள்ளி இருக்கும்போது அவங்க திருப்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சேர்ந்து வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது அவங்கக்கிட்ட நான் சொன்ன விஷயம், உங்கள் லைஃப்பில் 2 பேத்துக்குள்ளே என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது, உடனே தனியாக வரணும் அப்படின்ற முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா தனியாக வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளோ தைரியமான பொண்ணாக இருந்தாலும் தனியாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். இந்த சொசைட்டியில் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால இந்த மாதிரி முடிவு எடுக்க வேணாம், கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பெரியவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுங்க தான் நான் அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களோடது முடிஞ்சிச்சு. ஸோ அந்த கமெண்ட்டை நான் படிக்கிறேன். நான் ஒரு கமெண்ட் ஓகே சார். ஓகே அக்கா, இந்த வேர்ல்டில் உங்களை மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்க்கவே இல்லைக்கா. யூ ஆர் ரியலி கிரேட் மாம். பாப்பாவுக்கு இப்படி ஒரு அம்மா கிடைக்க அவங்களும் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கணும். காட் கிஃப்ட்டுக்கா நீங்கள் பாப்பாவுக்கு. இப்போ நான் அம்மா ஆகிட்டேன் அக்கா, எனக்கு பாய் பேபி இருக்குது, பிறந்திருக்காங்க. ஸோ உங்களை மாதிரியே நானும் என்னோட பையனுக்கு ஒரு கிரேட் மாமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அக்கா. மை நேம் லைக் ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. மை நேம் ஏ பாரதி, நேட்டிவ் பிளேஸ் சிவகங்கை, டிஸ்ட்ரிக்கு திருப்பத்தூர். லைஃப் எப்போவாவது உங்களையும் பாப்பாவையும் நேரில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கக்கா. இது உங்கள் ஐடியா பாப்பா ஐடியான்னு தெரியலக்கா. SMS பண்ணியிருக்கேன்க்கா, மிஸ் யூ அக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ பெரிய ஸோ ஃபர்ஸ்ட் கங்க்ராட் சொல்லிக்கிறேன் பாய் பேபி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாய் பேபி பிறந்திருக்கு. ஸோ நான் பெரிய ஒரு விஷ் பண்ணேன் அந்த குழந்தைக்காக. நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் பண்ணணும். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா அம்மாவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிரேட் அம்மா தான். ஏன்னா இந்த லைஃப்பில் ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்து பேலன்ஸ் பண்ணி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க பார்த்தீங்களா. எல்லா அம்மாவுமே கிரேட் தான். அப்பாவுமே பெரிய கிரேட் தான். ஒரு சில பேருக்கு அப்பா சரியாக அமையறதில்லை. அதனால் எல்லா அப்பாவும் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. நிறைய அப்பாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர கிரேட்டாக இருப்பார். குழந்தைங்களுக்காகவே நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அந்த மாதிரி அப்பாக்கள் கிடச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸோ எல்லா அப்பா அம்மாவுமே ரொம்ப கிரேட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க பேர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நான் சிவகங்கை எங்கேயாவது நான் போனேன்னா அவங்களை கண்டிப்பாக மீட் பண்ணணுன்றதுனால அவங்க அட்ரஸ் எல்லாமே எனக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாரதி, நான் ஷுவராக நான் வந்து சிவகங்கை வரேன். ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் ஷூட் அந்த மாதிரி எங்கே வந்தாலும் கண்டிப்பாக நான் ஸ்டோரி பாடுவேன். உங்களை கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன். ஓகே, ஆமாம், இது உங்கள் ஐடியா. நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறது என்னோடய ஐடியில் தான் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறது எல்லாமே நான் தான் பார்ப்பேன். ஏன்னா பாப்பா வந்து வீடியோ மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவாள். கமெண்ட்ஸ் பாப்பா, அவ்வளோதான். கமெண்ட்ஸ் பாப்பா, வீடியோ போஸ்ட் பண்ணுவாள். மற்றபடி பார்த்தீங்கன்னா மெசேஜ் எல்லாம் வந்து அவள் படிக்க மாட்டாள். ஸோ அவளோட ஐடியிலும் சரி என்னோட ஐடியிலும் சரி மெசேஜ் ஃபுல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் தான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாரதி, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ பெரிய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மோகன் பூஜா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க யார்டி மோகினி சீசன்லேருந்து அவங்க பாப்பாவை இந்த அளவுக்கு பார்த்துட்டு வாட்ச் பண்ணி அவளோட வீடியோஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய தேங்க் பண்ணியே ஆகணும். ஓகே, இனிதான் தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ அக்கா. அக்காவா யாரும் தெரியல, ஆண்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்பனா ஷிபு போட்டிருக்காங்க. கல்பனா ஷிபுல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இதுல அம்மா என்னது
இதில் அம்மா என்ன இப்படி ஆக்சுவலி எனக்கு அடிபட்டு இருந்த டைமில் அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன அம்மாவுக்கு இப்படி அடிபட்டிருக்கு, அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணாமல் காலில் தண்ணி படாமல் பார்த்துக்கோ சொல்லுமா, வலியில் ஃபீவரும். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் இது ஆக்சுவலி சொல்லணும், எனக்கு அடிபட்ட டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது, எப்படி இருக்கு உடம்பு, நல்லா இருக்காக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேயும் 2-3 பேர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. நிறைய பேர் ரோட்ல கூட ரோட்ல போகும்போது கூட கேட்டிருந்தாங்க. ஓல்ட் ஸ்கூல்ல இருந்து 2-3 பேர் கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டீங்க என்கிட்ட. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, கால்வலி பட் கொஞ்சம் பெயின் இருக்குது. அது கொஞ்சம் நம்ம நடந்து தான் ஆகணும். ஆஃபீஸ் போகிறதுனால கொஞ்சம் வேறு வழியில் நடந்து தான் ஆகணும். நடக்காமல் இருக்கணும் டாக்டர் சொன்னாங்க, பட் அதுக்கு வலி கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் வீக்கமாக தான் இருக்குது, வலி இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கல்பனாக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி கல்பனா மாதிரி எனக்கு இந்த உடம்பை பார்த்துக்கோங்கக்கா அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இருக்கீங்க. எல்லா மெசேஜையும் நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கும் ஜாஸ்தி கண்டிஸ்டி பட்டிருக்கோம் அப்படின்னு இந்த மெசேஜ் எனக்கு நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஏகப்பட்ட பேர் கண்டிஸ்டி, அதுவும் கமெண்ட்லேயே நிறைய பேர் போட்டிருக்கீங்க கண்டிஸ்டி ஆகிருக்கும், அதனால தான் இப்படி அடிபட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, உங்களை மாதிரி நல்ல கண்ணு எங்களை எதுவுமே பண்ணாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஏன்னா மேபி நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க, நம்மளை பார்த்து என்ன இவ இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டா அப்படின்னு நினைக்கிறவங்க, இவ வளரவே கூடாது கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு பின்னால் இருந்து ட்ரை பண்ணுறவங்க, அவங்களோட கண்ணு வேணால் எங்களை பாதிக்கும். பட் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் கண்ணெல்லாம் வந்து இவங்க நல்லா வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. அந்த கெட்டவங்க கண்ணு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனக்கா இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஒரு நல்லது பண்ணேன்னா எனக்கே வரும், நான் கெட்டது பண்ணால் எனக்கே வரும். அந்த மாதிரி தான் என்னை பார்த்து பின்னால் இருந்து நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், என்னை பார்த்து பொறாமப்படுறவங்களா இருக்கட்டும், நான் வளரக்கூடாது, அசிங்கப்படுத்தணும், ஏதாவது ஒரு வகையில் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட இதெல்லாமே அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது கடவுள் பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக வந்து முத்து அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு. நான் லவ் பண்ணுறேன் சிசி, அவன் குடிப்பான் தான், அடிப்பான், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அவன் தான் பண்ணுறான், இவங்களுக்கு எதுவுமே பிடிக்காது பட் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் 2 பேருமே வேறு கேஸ்ட்டு. ஸோ போன சாட்டர்டே வந்து குடிச்சிட்டு போன சண்டே வந்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு அதெல்லாம் நான் குடிப்பேன், இப்படி தான் இருப்பேன், அந்த மாதிரிலாம் காமிச்சிட்ருக்குறாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு கூடயும் பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து என்னை பார்த்தா நானும் பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. தப்பாக பேசுகிறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க. 1 வீக் ஆகிடுச்சு நாங்கள் பேசவே இல்லை, நான் லவ் பண்ணுறது தப்பா சரியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதை வந்து ஒரு அக்காவாக இருந்து நான் சொல்கிறத விட ஒரு அம்மாவாக இருந்து சொல்லணும். கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான். நம்ம பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், இறந்துட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம பிறந்துட்டோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்குது. குழந்தைய பெற்றுட்டோம், வளர்ந்துட்டோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. குழந்தைக்கு என்ன நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கணுன்றதுலையும் தான் இருக்குது. அந்த மாதிரி இவங்க வீட்டில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்த்துருப்பாங்க இவ்வளோ பெருசாக. இன்றைக்கி வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, பட் அதுக்காக அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டு இதே மேரேஜ்க்கு முன்னாலே இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறேன். ஏன்னா இப்போது நிறைய பேர் இப்போ என்னவே எடுத்துக்கிட்டால் எனக்கு மேரேஜ்க்கு முன்னால் அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் மேரேஜ் பண்ணனால என் லைஃப் இப்படி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலி. ஸோ அதனால் நான் தப்பு சொல்ல மாட்டேன். இந்த பொண்ணோட அதுமாதிரி இந்த பொண்ணு லவ் பண்ணுற இந்த பொண்ணு மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்காங்கன்றது தான் முக்கியம். ஸோ அதனால் இந்த லைஃப் வேண்டான்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையன் இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்னா நம்மளோட பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும், மன கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு லைஃப் வேணாம். லவ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அதுக்காக நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பையனா, நமக்கு ஏற்ற பையனா, நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏற்ற பையனான்றதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்கள். எல்லாருமே பண்ணுற தப்பு இதுதான், கண்மூடித்தனமாக நம்பிக்கை. நம்ம கூட பேசுகிறாங்க அப்படின்றதுனால நம்ம பிளாங்காக நம்பிடுறோம். இவன் நல்லவன், நம்ம நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு நம்பிடுறோம். கண்டிப்பாக கிடையாது. அவனுக்கு பின்னால் ஒரு சுயரூபமே இருக்கும். ஏன்னா பையனை மட்டும் நான் சொல்லலை, பொண்ணுங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம கூட பேசும்போது நல்லவங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் பின்னால் தான் அவங்கள பற்றி தெரியும். பையனும் பொண்ணும் எல்லாருமே. ஆனால் எந்த ஒரு லவ்லையுமே வந்து ஏமாற்றம் இருக்க போகிறது கிடையாது. எல்லாமே ட்ரூவாக சொல்லி தான் லவ் பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்க மேரேஜ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ட்ரிங்க் பண்ணுறது, அடிக்கிறது, தப்பாக பேசுகிறது இதெல்லாம் இருந்தால் லைஃப் லாங் இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த கமெண்ட்.
நெக்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு கேண்டி டால் அப்படின்னு போட்டிருக்கு. ஜெனித் பிரின்சி அப்படின்னு பிரின்சி போட்டிருக்கு. அக்கா நான் பிரின்சி மதுரையில் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் டெத் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு. அட்டாக்ல இறந்துட்டாங்க. அப்போது ஏஜ் 25. என் பாப்பாவுக்கு ஏஜ் 5 தான். இப்போ அவங்களுக்கு 8 ஆகுது. நானும் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் உங்களையும் உங்கள் பாப்பாவையும் பார்க்கும்போது உங்களையும் உங்கள் பாப்பாவையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்கள் மதுரைக்கு வந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அக்கா. கண்டிப்பாக வரும். ஸோ இந்த அளவுக்கு இவங்க இவ்வளோ போல்டாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இவங்க இந்த விஷயத்தெல்லாம் எங்கிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க மட்டும் கிடையாது, இவங்கள மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நாளாக அந்த மெசேஜஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க மறந்துட்டேன், பிகாஸ் டைம் இல்லாததுனால. இனிமேல் இந்த மாதிரி வர மெசேஜஸாக இருக்கட்டும், கமெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டினா அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ இந்த மாதிரி நாங்கள் காட்டுறோம் நாங்கள். ஸோ யாரெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்றத, நெகட்டிவ் கமெண்ட் எல்லாத்தையுமே ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டே இருங்க. உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அண்ட் அட்வைஸ்னாலும் இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நல்லா வளர்ந்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னால் பேசுகிறவங்க 1000 பேர் 1000 பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோதான், அவங்க அப்படிதான், அவங்களுக்கு வேலை இல்லை. நீங்கள் வளர்றதை பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால மேலே போக முடியாது. நம்மளும் கீழே உட்காந்துட்டு அவங்கள பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கணும். அடுத்தவங்களை பார்க்குறது நம்ம வேலை கிடையாது, நம்மளை பார்க்குறது மட்டும்தான் நம்ம வேலை. ஸோ இந்த இவ்வளோ கமெண்ட்ஸ்க்கும் பெரிய தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எங்களுக்கு இந்த ஒரு 7 மந்த்தில் எங்களுக்கு யூடியூப்பில் இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு கொடுப்பீங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சீரியஸாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியாடி? எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வந்துட்டு இன்ஸ்டாலே 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இல்லை 1 இயர் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1.5 இயர் முடிய போகுது. ஸோ அப்பயே 200K தான் வந்திருக்கு. அங்கேயும் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. பட் இன்ஸ்டால 7 மந்த்ல 4 lakh கிடைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்ஸ்டா விட அதிகமாக பீட் பண்ணிடுவாங்க. ரெண்டுத்துலையுமே எங்களுக்கு பெரிய சப்போர்ட். அதுலேயே ஒரு 2 lakh, இதில் ஒரு 4 lakh. ஸோ எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு லைக் எங்களோட ஃபேஸ் வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் ரிஜிஸ்டர் ஆனதுக்கு காரணம் யூடியூப் தான் சொல்லுவோம். ஸோ ஏன்னா நிறைய பேர் அதை சப்போர்ட் பண்ணீங்க. சந்தூர் மம்மிலாம் சொல்றீங்க, எனக்கு அதான் மனசு. ஆக்சுவலி வந்து யூடியூப்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத விட எங்களை நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலியா நினைக்கிறீங்க. நாங்கள் நிறைய பேரோட ஃபேமிலியில வந்து நாங்கள் அட்டாச் ஆகிட்டோம் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் எங்களை கேட்குறீங்க, அக்கா என்ன ஆக்சுவலாக நான் ஒரு நாள் சம்திங் நான் ஒரு வீடியோ போட மிஸ் பண்ணிட்டேன், அக்கா ஏன் வீடியோ போடல அப்படின்னு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அது வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு பர்சனாக நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் போடுறது எல்லாமே மோஸ்ட்லி காமெடியாக தான் நாங்கள் போடுறோம். இதை விட நாங்கள் வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கள மறக்காம ரெட் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங் பண்ண. ஆமாம். ஸோ நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு சின்ன செலிப்ரேஷன். ஸோ ஒரு கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் 2 lakh கிடைக்கும் போது நாங்கள் கேக் கட் பண்ணல, அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. ஸோ இப்போ எங்களுக்கு 4 lakh யூடியூப்பில் வந்திருக்கு, இன்ஸ்டாவில் 2 lakh வந்திருக்கு. சீரியஸ்லி எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இது எங்களுக்கு இவ்வளோ ஃபேமிலிஸ் யாருமே இல்லைன்னு நினச்ச எங்களுக்கு திரும்பி பார்த்தா இவ்வளோ ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் சரி, சீரியஸ்லி அதை நான் சொல்லி ஆகணும், எங்கே போனாலும் அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஒரு வார்த்தையா இருக்கட்டும், எங்க போனாலும் அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும். நிறைய குழந்தைங்க நிறைய பேர் வந்துட்டு எங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்குவீங்களா, அதெல்லாம் ஒரு பெரிய. ஆமா ஆமா 2-3 பேர்லாம் வந்துட்டு உங்க பொண்ணு ரொம்ப நல்லா பேசுறா, ரொம்ப மெச்சூர்டா இருக்கா, நீங்களும் நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்க கண்ணு அப்படியே கலங்கும். நாங்க நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் போகும்போது 2-3 பேர் எங்களை மீட் பண்ணிட்டு இவளை பார்த்து என்னை பார்த்து அவங்க கண்ணு கலங்கியிருக்காங்க. ஏன்னா உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, பட் இவ்வளோ ஒரு போல்டா இருக்கீங்கன்னு சொல்லி கண் கலங்கியிருக்காங்க. அதே மாதிரி லைவ் போகும்போதெல்லாம் நிறைய ஒருத்தவங்க நாங்க லைவ் எங்க கூட பேசும்போது அக்கா நீங்களா கனெக்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நிறைய பேர் அவ்வளோ ஒரு ஃபேமிலிஸ் இவ்வளோ ஒரு ஆதரவு இவ்வளோ ஒரு சப்போர்ட்டு இதெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே கிடையாது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன செலிப்ரேஷன், ஒரு கேக் கட் பண்ணலாம், ஒரு சின்ன ஆசை. ஸோ கட் பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் போடுறவங்களுக்கும் சரி, நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கும் சரி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்களை பிஸியாக்கிக்கோங்க. நீங்கள் உங்களை பிஸியாக்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை பார்க்கறதுக்கான டைமே கிடைக்காது.
ஏன்னா உங்களுக்கு இது ஒரு வேலையே கிடையாது. நீங்கள் எங்களுக்கு வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் எங்களை பார்க்கறதுனால மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன வீடியோ போடுறாங்க, என்ன ட்ரெஸ் போடுறாங்க, எங்கெல்லாம் போகிறாங்க இப்படிங்கிறது எங்களை வாட்ச் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இங்கே பார்க்க 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 போராமப்பட்டு காண்டாயி எந்த வகையிலலாம் அவங்கள அட்டாக் பண்ணலாம், எந்த வகையிலலாம் அவங்கள அசிங்கப்படுத்தலாம், எந்த வகையிலலாம் டைரக்டா பண்ண மாட்டீங்க, ஃபேக் அக்கவுண்ட்லாம் கிரியேட் பண்ணி பண்றீங்க பாத்தீங்களா? ஆமா, அது எனக்கு டைரக்டா உங்க ஃபேஸ் டு ஃபேஸ் மூஞ்ச காட்டி என்கிட்ட பண்ணலாம், அதுவும் தைரியம் கிடையாது. உங்க ஃபேஸை காட்டி என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கே நீங்க பண்ணலாம், அதுக்கும் தைரியம் கிடையாது. எங்க வீடியோவை யாராவது எடுத்து போட்டிருந்தாங்கன்னா அதுல போய் பண்ணியிருப்பாங்க, அதையும் ஓபன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து எனக்கு ஷேர் பண்ணுவாங்க, அதுவும் ஃபேக் அக்கௌண்டா தான் இருக்கும். நீங்க பண்ற ஒரு கேவலமான விஷயம் உங்களை அசிங்கப்படுத்தாது, உங்களை பெற்றவங்களை தான் அசிங்கப்படுத்தும். ஏன்னா வளர்ப்புன்னு ஒன்று இருக்கு, அந்த வளர்ப்பை தாண்டி தான் பிள்ளைங்க பண்ணுவாங்க. நீங்க பண்ற அசிங்கங்கள் எல்லாமே உங்க பெற்றவங்களை போய் சேர்றதுக்கு நீங்க அலோவ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் வந்துட்டு ஒரு அக்காவா, தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணா, அது மாதிரி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கே எல்லாரையும் பிடிக்க ஆரம்பிக்கும், உங்களை எல்லாரையும் பிடிக்க வைங்க. ஸோ நெகட்டிவ் கமெண்ட் பண்ணனால உங்களுக்கும் கெட்ட பேரு, உங்க பேரண்ட்ஸ்க்கும் கெட்ட பேரு. ஸோ நல்ல பேர் கிரியேட் பண்றதுக்கு மட்டும் பாருங்க. நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், கெட்ட பேர் சம்பாதிக்கிறதுக்கு இப்படின்றதுக்குள்ள போதும். ஏன்னா இந்த வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து நான் இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சதுல இருந்து எனக்கு இதே வழிதான். கெட்ட பேர் வாங்குறதுக்கு இப்படின்றதுக்குள்ள போதும், நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். சொல்லி 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 உண்மையான வார்த்தை அது. ஏன்னா நாங்க ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இவ்வளோ வருஷங்கள் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சர்க்குலர் சைடும் எல்லாருக்கிட்டையும் வந்து டேரக்டா எவனாவது ஒருத்தனோ எவ்வளவு ஒருத்தியோ வந்து என் சொந்தக்காரங்க எதுவுமே எனக்கு சாரி மாற்றி கட் பண்ணிட்டு, அதாவது எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பழகிட்டு வரேன் எல்லாருக்கும். இப்போ எனக்கு 34 ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளோ வருஷம் என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே எவனாவது ஒருத்தியோ ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் வந்தோ இப்படி அப்படி இப்படி அப்படி என்ன சொன்னாலோ என் கூட இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நான் அந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன், அந்த அளவுக்கு நான் இருந்திருக்கேன், அந்த அளவுக்கு தான் நான் வாழ்ந்திருக்கேன். அதனால அவங்க எல்லாரும் எனக்கு கண்ணுக்கு முன்னாலே என்னை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால என்னை கண்டிப்பாக தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் நான் கெட்ட பேர் வாங்கி இருந்தா யார் என்ன சொன்னாலும் பிளாங்காக நம்பியிருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் என் கூட இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஸ்டில் நவ் என் கூட இவ்வளோ ஃபேமிலிஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட கேரக்டருக்காகவும் எங்களோட பிஹேவியர்ஸ்க்காகவும் நாங்கள் இருக்கிற ஒரு முரண் ஒன்று இருக்குது. அதனால தான். ஸோ கூட இருக்கிறவங்க கரெக்டானவங்களா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எங்களுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு நிறைய அவங்க கேட்குற சஜஷன் எல்லாமே அவங்களுக்கே நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கொடுத்த ரிப்ளை வச்சு நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. யோசிச்சு நிதானமாக இது எடுத்தால் கரெக்டாக இல்லையா அப்படின்னு நிதானமாக யோசிங்க. இதுக்கு மேலே எனக்கு வர மெசேஜஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு வீடியோவை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அவங்களுக்குலாம் நம்ம போஸ்ட் பண்ணலாம். இனிமேல் சூஸ் யுவர் லைஃப் இன் த பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்போ நம்ம கேக் கட் பண்ணலாமா? வாங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 4 lakh and 2 lakh ஃபேமிலிஸ். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லிடுங்க. பாய்.